இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி இரக்கத்தை தந்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த உலகில் இன்னும் நம்மை வைத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று ஆண்டவர் துக்கப்படுகிறதை நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷராய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 3வது வசனத்திலே இப்படி நாம் படிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆண்டவர் நம்மிலே அப்படி எதிர்பார்த்தார். நாம் திரளான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் இந்த நற்கனிகளை கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை இரவும் வழிநடத்த விரும்பி நம்மோடு இருக்கிறார், பகலிலும் நம்மை வழிநடத்தும்படி நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் பகலிலும் வழி நடக்க வேண்டும் என்று விரும்பி மேகஸ்தம்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இரவிலும் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிற காலங்களை இழந்து விடக்கூடாது. எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் மிக மிக சிறந்தவர்கள். பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவேதான் இன்னும் அவருடைய கரம் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டுமானால் அதற்கு என்று கர்த்தர் நமக்கு ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை 66 புத்தகங்கள் நிறைந்த
ஒரு சிறந்த புத்தகத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்து இரவும் பகலும் இதை தியானிக்க மாட்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அதுவும் அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த மேன்மைக்குள், திரளான கனிகளை கொடுக்கிற அந்த மேன்மைக்குள் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போதுதான் கசப்பான கனி அல்ல அன்பானவர்களே, நற்கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஏசாயா 5வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை படிக்கும் போது அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார், நமக்கென்று ஒரு காலத்தை நியமித்தார். அதோடு அவர் நிறுத்தவில்லை. ஆண்டவர் காத்திருக்கிறவராக நாம் அவரை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து அது நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தை தந்து அந்த புத்தகத்தில் நீ பிரியமாய் இருக்க மாட்டாயா என்று எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் ஏன் கசப்பான கனிகளை கொடுக்கிறோம் தெரியுமா? அதிலே ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு காண்பிக்கிறதை பாருங்கள். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த வேதத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லும் போது என்னுடைய நாமம் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நாம் எண்ண போனால் அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அவைகளை எண்ணி முடியாது அன்பானவர்களே. இவ்வளவுதானே புத்தகம். இதில் இருக்கிற ஆலோசனைகளை நான் எண்ணி முடித்து விடுவேன் என்று நாம் சொல்ல போனால் நம்மால் இயலாது. ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை படிக்க படிக்க ஆலோசனை கர்த்தருடைய மெல்லிய சத்தம் பின்னாக இருந்து கேட்கிறது. அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் எண்ண போனால் அவைகளை எண்ணி முடியவில்லை அன்பானவர்களே, எண்ணி முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடப்பாயானால் உன்னால் இந்த நற்கனிகளை கொடுக்க முடியாதே. கசப்பான கனி அல்லவா நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். ஆண்டவர் துக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். எனக்கு இடம் கொடுப்பாயா? என்னுடைய சத்தத்தை கேட்பாயா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டுமானால் அவர் தம்முடைய சொந்த விரலில் எழுத ஆரம்பித்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை இரவும் பகலும் நாம் தியானித்து கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாவிகளின் வழியில் நிற்பாயானால் நீ கசப்பான கனிகளை தான் கொடுக்க முடியும். 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்கார்ந்தாலும் உன்னுடைய காலத்தையே நீ இழந்து விடுவாய். அன்பானவர்களை, எங்கோ ஒரு இடத்தில் நம்முடைய காலங்களை இழந்து விடாதபடிக்கு இரவும் பகலும் நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு மிக அருகிலே வந்து நின்று அவருடைய வேதத்தை நேசிக்க மாட்டோமா என்று பார்க்கிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அந்த மகிமையான காரியத்தை நம் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் செய்யும்படி ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் திரளான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கண்கள் எதிர்பார்ப்போடு எங்களை பார்க்கிறது. உம்முடைய சத்தம் கேட்டு எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நினைவுகளை விட்டு உம்மிடமாய் திரும்புவதற்கு இரக்கம் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.